Hello everyone, welcome back to our channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஃப் தியரியில் ஆய்லர் லைன் அண்ட் ஆய்லர் கிராஃப் அப்படிங்கிற ரெண்டு இம்பார்ட்டன்ட் டெஃபினிஷன்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு டெஃபினேஷனை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு பேசிக் ஐடியாவை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். கிராஃப் தியரியில் நம்ம மெயின் ஃபோக்கஸ் என்ன அப்படின்னா கிராஃபில் இருக்கக்கூடிய எட்ஜஸ் ட்ராவல்ஸ், அதாவது ஒரு எட்ஜில் இருந்து இன்னொரு எட்ஜுக்கு போகணும் அப்படிங்கிறது கிடையாது. கிராஃபில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எட்ஜும் எப்படி விசிட் பண்ணுது அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு கான்செப்ட். இந்த கான்செப்டை தான் லியோன்ஹார்ட் ஆய்லர் அப்படிங்கிற மேத்தமெட்டிஷியன் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அவர் என்ன சொன்னார் அப்படின்னா கிராஃபில் இருக்கக்கூடிய எவ்ரி எட்ஜும் எக்ஸாக்டாக ஒரு டைம் மட்டும் யூஸ் பண்ணணும், அதாவது ஒவ்வொரு எட்ஜும் ரிப்பீட் ஆகக்கூடாது. அதே நேரத்தில் கிராஃபில் இருக்கக்கூடிய எல்லா எட்ஜும் கவர் ஆகணும். இந்த பேசிக் ஐடியா வச்சு தான் ஆய்லர் லைன் அண்ட் ஆய்லர் கிராஃப் அப்படிங்கிற ரெண்டு கான்செப்டை அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. இப்போ இந்த ரெண்டு டெஃபினேஷனை ஒன் பை ஒன்னாக கிளியராக நம்ம எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டெஃபினேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆய்லர் கிராஃப் அப்படிங்கிறது எ கிராஃப் கண்டெய்னிங் அட்லீஸ்ட் ஒன் ஆய்லர் லைன் இஸ் கால்டு ஆய்லர் கிராஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு கிராஃபில் குறைஞ்சது ஒரு ஆய்லர் லைன் இருந்துச்சு அப்படின்னா அந்த கிராஃபை நம்ம ஆய்லர் கிராஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஆய்லர் லைன் அப்படின்னா என்னென்னா a closed work which contains all the edges of a graph G is called an Euler line அப்படின்னு கொடுத்துருக்காங்க. க்ளோஸ்டு வாக் அப்படின்னா என்னன்னு தெரியும், ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். எங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோமோ அதே இடத்துக்கு நம்ம ரிட்டர்ன் வந்தோம் அப்படின்னா அதுதான் நம்ம க்ளோஸ்டு வாக் அப்படின்னு சொல்லுவோம். விச் கண்டெயின் ஆல் தி எட்ஜஸ், ஓகேங்களா. அந்த க்ளோஸ்டு வாக் வந்து பார்த்திங்கன்னா எல்லா எட்ஜஸையும் வந்து பார்த்திங்கன்னா கவர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது கிராஃபில் இருக்கக்கூடிய எல்லா எட்ஜஸையும் கவர் பண்ணணும், அது க்ளோஸ்டு வாக்காகவும் இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம ஆய்லர் லைன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த டெஃபினேஷன் பார்த்தா புரியும். எ கிராஃப் கண்டெய்னிங் அட்லீஸ்ட் ஒன் ஆய்லர் லைன் இஸ் கால்டு ஆய்லர் கிராஃப் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. ஒரு ஆய்லர் லைன் அந்த கிராஃபில் இருந்துச்சுன்னா கூட அதை நம்ம ஆய்லர் கிராஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஆய்லர் லைனுக்கு இன்னொரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. எ ஆய்லர் லைன் இஸ் அ க்ளோஸ்டு வாக் விச் ட்ராவல்ஸஸ் எவ்ரி எட்ஜ் ஆஃப் அ கிராஃப் எக்ஸாக்ட்லி ஒன்ஸ். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வெர்டெக்ஸ் அப்படிங்கிறது வந்து ரிப்பீட் ஆகலாம், ஆனால் எட்ஜ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட் ஆகக்கூடாது. ஒரே ஒரு டைம் மட்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல்ஸ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதான் வந்து பார்த்திங்கன்னா 3 பாயிண்டில் கொடுத்துருக்காங்க. வெர்டெக்ஸ் மே பி ரிப்பீட்டட், வெர்டெக்ஸ் அப்படிங்கிறது ரிப்பீட் ஆகலாம் ஆய்லர் லைனில், ஆனால் எட்ஜ் மே நாட் பி ரிப்பீட்டட், எட்ஜஸ் வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட் ஆகக்கூடாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எவ்ரி எட்ஜ் மஸ்ட் பி ட்ராவல்ஸ்ட் எக்ஸாக்ட்லி ஒன்ஸ், எட்ஜஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு டைம் மட்டும் தான் நம்மளால் ட்ராவல் பண்ண முடியும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இப்போ ஆய்லர் கிராஃப் அண்ட் ஆய்லர் லைனுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் எடுத்துக்கிட்டோம். இந்த ஸ்கொயருக்கான எட்ஜஸ் வந்து 1 எடுத்துக்கோங்க, இது 2ன்னு வச்சுக்கலாம், இது 3 and 4 அப்படின்னு வச்சுக்கலாம். க்ளோஸ்டு வாக்னா என்ன, எதுலேருந்து ஆரம்பிக்கிறோமோ அதே இடத்துக்கு வந்து முடியணும். அது மட்டும் இல்லாமல் எல்லா எட்ஜஸையும் வந்து பார்த்திங்கன்னா கவர் பண்ணணும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆய்லர் லைனுக்கான ஒரு டெஃபினேஷன், ஓகேங்களா. இப்போ நான் ஏலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஏலேருந்து பிக்கு வந்து நான் போகிறேன், தென் வந்து பியிலேருந்து சிக்கு வந்து நான் போகிறேன், சியிலேருந்து டிக்கு வந்து போகிறேன், டியிலேருந்து அகைன் ஏக்கு வந்து நான் போயிட்டேன், ஓகேங்களா. அதாவது ஏலேருந்து பி, பியிலேருந்து சி, சியிலேருந்து டி, டியிலேருந்து அகைன் ஏ. இதில் வந்து பார்த்திங்கன்னா எட்ஜஸ் அப்படிங்கிறது ரிப்பீட் ஆகலை, எதில் ஸ்டார்ட் பண்ணமோ அதிலே முடிச்சிட்டோம், ஓகேங்களா. ஏல ஸ்டார்ட் பண்ணி ஏலே வந்து பார்த்திங்கன்னா எண்ட் ஆகிடுச்சு. ஸோ அப்போ இது வந்து ஒரு க்ளோஸ்டு வாக்காகவும் இருக்குது, எட்ஜஸ் வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட் ஆகலை. அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த ஆய்லர் லைன். இப்படி ஒரு ஆய்லர் லைன் இருந்துச்சுன்னா இந்த கிராஃப் அப்படிங்கிறது என்னென்னா ஆய்லர் கிராஃப்னு சொல்லுவோம். இந்த கிராஃபில் எப்படி ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா ஏலேருந்து பிக்கு வந்து போகலாம், பியிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா சிக்கு வந்து பியிலேருந்து சிக்கு போகலாம், சியிலேருந்து நம்ம என்ன பண்ணலாம் டிக்கு ட்ராவல் பண்ணலாம், டியிலேருந்து இக்கு ட்ராவல் பண்ணுறேன், இலேருந்து அகைன் சிக்கு ட்ராவல் பண்ணுறேன், இலேருந்து அகைன் சிக்கு ட்ராவல் பண்ணலாம். ஏன்னா வெர்டெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட் ஆகலாம், எட்ஜஸ் தான் ரிப்பீட் ஆகக்கூடாது, அதனால் சிக்கு வந்து ட்ராவல் ஆகிட்டேன். தென் வந்து சியிலேருந்து எஃப்க்கு, எஃப்லேருந்து அகைன் ஏக்கு வந்து வந்தாச்சு. ஸோ இதுக்கான மேப் எப்படி இருக்குது அப்படின்னா ஏ டு பி, பி டு சி, சி டு டி, டி டு இ, இ டு அகைன் வந்து பார்த்திங்கன்னா சி, சி டு எஃப், எஃப் டு அகைன் ஏ, ஓகேங்களா. இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா வெர்டெக்ஸ் வந்து ரிப்பீட் ஆகலாம், எங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா எட்ஜஸ் வந்து ரிப்பீட் ஆகலை, வெர்டெக்ஸ் மட்டும்தான் ரிப்பீட் ஆகிருக்கு, ஓகேங்களா. நம்ம இதில் வெர்டெக்ஸ் ரிப்பீட் ஆகலாம், பட் எட்ஜஸ் தான் ரிப்பீட் ஆகக்கூடாது. இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்போ நமக்கு ஒரு ஆய்லர் லைன் இருக்குது, அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் தி ஆய்லர் கிராஃப் தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆய்லர் லைன் அப்படிங்கிறது நம்மளால் வரைய முடியும், ஓகேங்களா. ஏலேருந்து எஃப்க்கு, தென் எஃப் டு சிக்கு, சிலேருந்து இக்கு, இலேருந்து டிக்கு, தென் டி டு சி, சி டு பி, பி டு அகைன் ஏ, ஓகேங்களா. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் தி ஆய்லர் லைன் தான். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் நமக்கு 2 ஆய்லர்
லைன் அப்படிங்கிறது இருக்குது. ஓகேங்களா, ஒன்று இருந்தாலே நமக்கு அந்த கிராஃப்ங்கிறது ஆயிலர் கிராஃப்னு மென்ஷன் பண்ணிடுவோம். அப்போ இந்த கிராஃப் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் தி ஆயிலர் கிராஃப் தான். ஓகேங்களா, இப்போ இந்த கிராஃப் எடுத்துக்கலாம். ஓகேங்களா, இந்த கிராஃப் அப்படிங்கிறது இது கொஞ்சம் பெரிய கிராஃப் தான். ஓகேங்களா, இந்த கிராஃபில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஆயிலர் லைன் வந்து கிடச்சிருக்கு. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஏலேருந்து ஃபஸ்ட்டு பிக்கு ட்ராவல் பண்ணிட்டோம். தென் பியிலேருந்து சிக்கு, தென் சியிலேருந்து டிக்கு, டியிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா எஃப்க்கு ட்ராவல் பண்ணிவிட்டு எஃப்லேருந்து ஏக்கு, அகைன் ஏலேருந்து ஈக்கு, ஈலேருந்து டிக்கு, தென் டியிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா அகைன் வந்து ஏக்கு ட்ராவல் ஆகிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு எட்ஜுமே வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட் ஆகலை. ஓகேங்களா, நீங்கள் ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த எட்ஜுமே வந்து பார்த்திங்கன்னா இதில் ரிப்பீட் ஆகலை, வெர்டெக்ஸ் ரிப்பீட் ஆகலை, எட்ஜஸ் ரிப்பீட் ஆகலை. ஸோ அப்படி இருக்கும் போது இதில் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் தி ஆயிலர் கிராஃப்கான ஒரு எக்ஸாம்பிள் தான். ஓகேங்களா, இப்போ நம்ம பார்த்ததுல வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறைய 3 ஆயிலர் கிராஃப்கான எக்ஸாம்பிள் வந்து பார்த்துருப்போம். தான் நம்ம ஆயிலர் லைன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, எட்ஜஸ் வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட் ஆகக்கூடாது, வெர்டெக்ஸ் ரிப்பீட் ஆகலாம். ஓகேங்களா, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆயிலர் கிராஃப் அப்படின்னா என்னென்னா ஒரு ஆயிலர் லைன் ஒரு கிராஃப் கண்டெயின் பண்ணியிருக்குன்னா அதுதான் நம்ம ஆயிலர் கிராஃப்னு சொல்லுவோம். ஆயிலர் லைன்னா க்ளோஸ் டு ஒர்க் விச் கண்டெயின் ஆல் தி எட்ஜஸ். ஓகேங்களா, இதுதான் நம்ம ஆயிலர் லைன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, எட்ஜஸ் வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட் ஆகக்கூடாது, வெர்டெக்ஸ் ரிப்பீட் ஆகலாம். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஆயிலர் கிராஃப் அண்ட் ஆயிலர் லைனுக்கான டெஃபினேஷன் வந்து பார்த்துருப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பேஸ் பண்ண தியரம் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா, ஐ ஹோப் திஸ் வீடியோ வாஸ் கிளியர் அண்ட் ஹெல்ப்ஃபுல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். see you on next video.